வெல்கம் டு தேவனாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி சமையலில் மட்டன் பிரியாணி ரொம்ப சுவையாக, அதே சமயத்தில் ஒரு எளிமையான முறையில் நம்ம செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கொஞ்சம் பெரிய பீஸாக 1 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய பெரிய பீஸாக இது மாதிரி எடுக்கணும். பிரியாணிக்கு நல்லா பெருசாக 1 கிலோ எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது 1/2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள், இதை போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். கொஞ்சம் சால்ட் உப்புலாம் பிடிச்சிருக்கோம், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ நல்லா ஊற வச்சு இதை வச்சுட்டேன். இது இருக்கட்டும் ஒரு பக்கம். இதுக்கு 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி, பாசுமதி அரிசி ஊற வச்சுப்பேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது கழுவும் போது லேசாக இப்படி நுனி விரலில் கழுவுங்க. இப்படி கசைக்கெல்லாம் கழுவ வேணாம். லேசாக இப்படி கழுவிட்டு 2 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டன், 1 கிலோ பாசுமதி அரிசி, பிரியாணி அரிசி. இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், தனியாத்தூள் இந்த ஸ்பூன் 1 ஸ்பூனு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, பூண்டு பல் ஒரு 20 பூண்டு பல், இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், இந்த அளவுக்கு தான் கொத்தமல்லி தழை. அதேமாரி நுனி கையில் பிடிக்கிற அளவுக்கு இந்த விரலுக்கு புதினா, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சி செய்திடலாம். அரைச்சிட்டு வந்துடலாம் போயிட்டு. இப்போ அரைச்ச மசாலா, அந்த மட்டனுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இருக்கட்டும். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஒரு 100 எண்ணெய் ஊற்றிடுறேன். 100 எண்ணெய், கொஞ்சம் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இது எண்ணெய் நெய்யும் காயிட்டும். காஞ்சோன்னு தாளிச்சிக்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிறது தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் காயறதுக்குள்ள அதை கட் பண்ணிடலாம். இது இந்த சைஸ் வெங்காயம் ஒரு 5 வெங்காயம், 4 தக்காளி, இவ்வளோ அதுக்கு தேவையானது. இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இதை இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு கல்பாசி, ஒரே ஒரு ஜாவித்திரி பூ, 1 ஸ்டார், இவ்வளோதான். இதை மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்கலாம். மீடியம் சைஸ் 5 வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிட்டோம். ப்ரௌன் கலர்லாம் வதங்கிடுச்சு. அரைச்ச மசாலா போட்டலாம். அதில் கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே அந்த மசாலா அரைச்சி போடும்போது அந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அரைச்சி போடுறது. நம்ம நல்ல மணமாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி மசாலா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் போட்டுடலாம். அதில் இந்த மசாலாவில் சேர்த்து மட்டன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். எடுத்துறேன். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாலே வதக்கலாம். மட்டன் அப்படியே கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு இப்போ தேங்காய் தண்ணி ஊற்றுறேன். இதில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் தேங்காய் பாலே கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். தண்ணி மிக்ஸ் பண்ணி தேங்காய் பாலே நான் ஊற்றிக்கிறேன். வெறும் தண்ணி ஊற்றுறவங்க ஊற்றலாம். இது அவங்கவுங்க ஆப்ஷன் தான். அது 3 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 7 விசில் வரணும். விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா இப்போ உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் மட்டனில். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பறிச்சுப்போம்.
மூடி வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ குக்கர் போட்டு மூடலாம். 7 விசில் வச்சு எடுத்துட்டு ரைஸ் போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். 7 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ அரிசி போட்டலாம். இப்போ தண்ணி பாருங்கள் 3 டம்ளர் தான் வச்சேன் நான். அது ஆக்சுவலாக 3 டம்ளர் அரிசிக்கு, இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் தான் 4 டம்ளர் ஊற்றணும். நான் மட்டன்லேயே தண்ணி இருக்கும், அதனால் நான் 3 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்கு. இப்போ பாருங்கள். இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி புதினா அரைச்சி போட்டதுனால இப்போ இந்த அரிசி மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். சாப்பிட்டு நல்லாயிருக்கும், ஃப்ளவர் நல்லாயிருக்கும் பார்க்க நம்ம சாப்பிட்றதுக்கு. லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லேசாக கிளறி விடலாம். சாதம் அரிசி வேகட்டும். கொஞ்சம் தண்ணியும் கறியும் அரிசி எல்லாம் சமமாக இருக்கும்போது நம்ம மூடி போட்டு வெயிட்டு போட்டு 7 மினிட்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். விசில்லாம் விட வேண்டாம். நான் சொல்கிறேன். பாருங்கள், கட்ட அரிசி சமமாக வந்துருக்கு பாரு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு வெயிட்டு போடலாம். ஸ்டீம் வருது. இப்போ வெயிட் போடலாம். ஸ்டீம் வந்த பிறகு தான் வெயிட் போடணும். ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட் போடணும். வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு கரெக்டாக 7 நிமிஷம், அதிகமாக வைக்கக்கூடாது. கரெக்டாக 7 நிமிஷத்தில் நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான். மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாரு. அடியும் பிடிக்கல. ரெடி ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி. இதுக்கு ரைத்தா, தயிர் பச்சடி, கறியும் பாருங்கள் நல்லா வந்துருக்குது. கறியும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் பால் ஊற்றுனது, கடைசியாக கொத்தமல்லி தழை, புதினா போட்டதெல்லாம் நல்ல வாசமாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டும் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். டெவினா கிராண்ட்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.